பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து மொழி பாடம் என்ன படிக்க போகிறோம்? மொழி. மொழி என்றால் அல் லுகா, லுகத் கொடுத்துருக்காங்களா? அல் லுகத் அப்படின்னா மொழி என்பது அர்த்தம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கித்தாபு படித்தோமா? அல் லுகத்துல் அரபியா, அரபு மொழி கித்தாப் அப்படின்னு படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது படித்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக படிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபி, அரபு நாட்டில் பேசப்படும் மொழிக்கு அரபி என்று எனப்படும். ஆர்வமூட்டுதல் குர்ஆன். قال الله تعالى إنا أنزلناه قرآنا عربيا. நிச்சயமாக நாம் குர்ஆனை அரபு மொழியில் இறக்கியருளினோம். சூரா யூசுஃப்ல 3வது வசனமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆன் என்பது அரபு மொழி தான். சில பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குர்ஆனை ஓரளவு நம்ம ஓத தெரிஞ்சவங்க தான். தமிழ் குர்ஆன்ட்டு ஒன்று அதை தயாரிச்சிருக்கவே கூடாது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன் தயாரிச்சாங்கன்னே தெரியல, அதுக்கு ஒரு விடையே தெரியாமல் இருக்குது. அதாவது எப்படி அது தமிழ் அரபு இருக்குல்ல, ஆயில் ஹாயிம் தூலில்லாஹி அப்படின்ட்டு தமிழில் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதை வாசிக்கவே கூடாது. அது நாம் நினைக்கலாம் இது வந்து அரபு உச்சரிப்பு மாதிரி தானே. தமிழ் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் உண்டு, அப்படி தானே? இப்போது நாம் இப்படி இருக்கோம், நம்மளுடைய ஃபோட்டோ இருக்குதுன்னா அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெராக்ஸுக்கு எப்படி வித்தியாசம் உண்டு இல்லையா? அது போல தான் நம்ம தமிழில் குர்ஆன் ஓதினோமே ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய தங்கிலீஷ் மாதிரி தமிழ் அரபுல குர்ஆன் ஓதணும்னா அந்த நன்மை கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. ஏன், எதனால்? இங்கே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம். ஏன், எதனால் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தை நம்ம படித்து அதை தெரிந்து கொண்டு அரபு வார்த்தை இப்படித்தான் இருக்கும் அல்லாஹ். ஏன்னா மறுமையில் நம்ம பேசக்கூடிய மொழியே அரபு தான். அதை போட்டு இந்த இடத்துல இந்த உலகத்தில் நம்ம அதை மாற்றி நம்ம உச்சரிப்பு கரெக்டாக தானே வருது. நம்ம தாய்மொழியிலே அதை இது பண்ணி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நன்மையும் கிடைக்காது, மாற்றமும் ஏற்படாது. கடைசி வரைக்கும் என்ன ஆகும் தெரியுமா? இதுவே போதுமானது அப்படிங்கிற அந்த தாட்டில் போயிருமே தவிர குர்ஆனை கற்றுக்கிறனும், அரபு மொழிகளை கற்றுக்கிறனுங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும் மாதல்ல. அதனால யாராவது அப்படி உங்களிடத்துல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம் என்ன, தயவு செஞ்சு அரபுல எஸ்னல் குர்ஆன்ல இருந்து ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு அவங்க நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹு தஆலாவே சொல்லிட்டான், நாம் குர்ஆனை அரபு மொழியில், தமிழ் அரபு மொழியில் கொடுத்தேன்லாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கான்? அரபு மொழியில் இறக்கி அருளினோம். இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா. முஸ்லிம்களின் அசல் தாய்மொழி அரபியாகும். எனவே அரபு மொழியை ஒவ்வொரு முஸ்லீமும் உளமாற நேசிக்க வேண்டும், மேலும் அதை கற்க முயல வேண்டும். ரைட்டா? ஏனெனில் இது இஸ்லாமிய மொழி, குர்ஆனின் மொழி, அல்லாஹுடைய திருத்தூதரின் மொழி, சொர்க்கத்தின் மொழி. சுப்ஹானல்லாஹ். இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு கொடுக்கணும். சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 1, எண்ணிக்கைகள். அதாது, எண்ணிக்கைகள். சரிங்களா? அததுடைய பன்மை, அததுடைய பன்மை அதாது. அததுன்ட்டு நம்ம எதுலயே படிச்சிருக்கோமே, அதது சினீன இது வருமே. சரிங்களா? அதத என்றால் ஒருமை, அதாதுன் என்றால் பன்மை, எண்ணிக்கைகள். நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க 10 வரைக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் 10 வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மனனம் பண்ணிக்கிருவோம். வாஹிதுன், இருங்க ஒரே ஒரு நிமிஷம். 1, இல்லை நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க. 1 வாஹிதுன், 2 இஸ்னானி, 3 சலாசத்துன், 4 அர்பஅத்துன், 5 ஹம்சத்துன், 6 சித்தத்துன், 7 சபஅத்துன், 8 சமானியத்துன், 9 திஸ்அத்துன், 10 அஷரத்துன். சரிங்களா? இதில் நீங்கள் நிப்பாட்டி கூட வாஹித், இஸ்னான், சலாசா, அர்பா, ஹம்சா, சித்தா, சபா, சமானியா, திஸ்ஆ, அஷ்ரா இப்படியும் கூட படிக்கலாம். இல்லை நம்ம எப்பயும் போல் நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அது போல் கூட இன்ஷா அல்லாஹ் படித்து கொள்ளலாம். 10 வரைக்குமே இன்ஷா அல்லாஹ் முழுமையாக படிச்சுக்கிறோம். ஈஸி தான்.
சொல்லுங்க. வாஹிதுன், இஸ்னானி, சலாசத்துன், அர்பஅத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபஅத்துன், சமானியத்துன், திஸ்அத்துன், அஷரத்துன். இந்த 10மே குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துலயும் வருது. வாஹிதுன்னா நமக்கு என்ன வருது? அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத்ல இருந்து வர்றதா வாஹித். இஸ்னானி 2ன்னு வருது இல்லையா? 2ல எப்படி சொல்லலாம்னா, அதாவது ஜன்னத்தைனின்னு வரும், 2 சொர்க்கங்கள்னு வரும். அந்த தைனின்னு வருது இல்லையா, அது எல்லாமே யானூன் வந்து ஃபத்தஹ பெற்று வந்துச்சுன்னா 2ல வரும். அதை நீங்க அப்படி குழப்பிக்க வேண்டாம். இஸ்னானிக்கு வேற. சலாசா என்றால் 3 எதுல படிச்சிருக்கோம்? சலாசா வரும்ல. சலாசா எதுக்கு வரும் குர்ஆன்ல? சைடுல வரும். அதே போல அர்பா என்றால் 4, ஹம்சத்துன் 5, சித்தா சித்தத்துன் 6 நாட்களில் அல்லாஹ் வானத்தை படைத்தான். சபுல் மசானி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு